சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசை இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். ஒரு முறை தெனாலிராமன் வீட்டுல இருந்த நாய் இறந்து போயிடுதுங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த நாய் எதனால இறந்துச்சு, தெனாலிராமன் ஒழுங்கா உணவு போடல அதனால தான் இறந்துருச்சு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்போ சாமியார் ஒருவருக்கு இந்த தெனாலிராமனை பிடிக்காதுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாயோட ஆன்மா ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கு, அது நம்ம ஊர் மக்களுக்கு நல்லது இல்ல, அதை ஒரு யாகம் செஞ்சு அந்த ஆன்மாவை நிம்மதியா அனுப்பிச்சு வைக்கணும், அதற்கு தெனாலிராமன் தான் எனக்கு பணம் கொடுக்கணும் அந்த யாகத்தை நான் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ தெனாலிராமனும் சரி யாகம் செய்யுங்க, நான் பணம் தரேன், ஆனா என்கிட்ட பணமா இப்போ கிடையாது, என்னோட குதிரையை சந்தையில வித்து அதுல என்ன பணம் வருதோ அதை நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. சந்தையில போய் விற்க போகும்போது தெனாலிராமன் என்ன பண்றாருன்னா, தான் வீட்டுல இருக்க குப்பை தொட்டியை எடுத்துட்டு போறாருங்க குதிரையோட சேர்த்து. அப்போ சந்தையில போய் சொல்றாருங்க, குப்பை தொட்டியோட விலை 100 தங்க காசு, ஆனா குப்பை தொட்டியை நீங்க வாங்கிக்கணும்னா ஒரு செப்பு காசு குடுத்து இந்த குதிரைய வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. மக்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆனா இருந்தாலும் குதிரை ரொம்ப வாட்ட சாட்டமா நல்லா இருந்ததுனால, குதிரையோட விலை தான் அது அப்படிங்கிற மனசுல பதிச்சுக்கிட்டு மக்களும் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க. அதுல ஒருத்தர் 100 தங்க காச குடுத்து உடனே அந்த குதிரையையும், குப்பை தொட்டியையும் வாங்கிட்டு போயிடுறாருங்க. இப்ப குப்பை தொட்டியோடைய விலை தான் 100 தங்க காசு. குதிரையோட விலை 1 செப்பு காசு தாங்க. இந்த 1 செப்பு காச கொண்டு வந்து அந்த சாமியார் கிட்ட குடுக்குறாருங்க. சாமியாருக்கு இப்போதாங்க தெனாலிராமனோட விஷயமே புரியுது. எவ்வளோ சாதுரியமா தெனாலிராமன் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாருங்க. நம்மால அவரை ஏமாத்தவும் முடியாது அப்படிங்கிறதும் சாமியாருக்கு புரிய வந்துருதுங்க. கதையோட நீதிங்க, எப்பொழுதுமே யாரையுமே ஏமாத்தக்கூடாதுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.